என்னங்க இங்க 1 கிலோ ரைஸுக்கு 3 கிலோ கறி போடுற மாதிரி இருக்கு. வாங்க, பிரியாணி ஆக்சுவலா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஹெல்த்தி தாங்க. எங்க ஆனா பிரச்சனை வருது? ஏன் பிரியாணி சாப்பிட்டா வெயிட் போடுறோம் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி நியூட்ரிஷன் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. பிரியாணி பண்ணணும். 1 kg ரா ரைஸ் எடுத்தோம்னா 1.5 கிலோ கறிங்க, 300 கிராம் தயிர், ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்ல விஷயமா தானே இருக்கு. ஆனா எதனால அதுக்கு கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, வெங்காயம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுக்கிறதுக்கு 100 ல இருந்து 150 ml எண்ணெய், அதுக்கப்புறம் கறியை சமைக்கிறதுக்கு 100 ml எண்ணெய், அண்ட் ஃபைனலா ரெண்டுத்தையும் சேர்த்து ரைஸோட போட்டு லேயரிங் பண்ணும்போது ஒரு 50 ml எண்ணெய், இதுல 300 ml வந்துருது. இதை நம்ம எப்போ கம்மி பண்ணி எண்ணெயை ஃப்ரை பண்ணும்போது ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒரு 10 ல இருந்து 20 ml யூஸ் பண்றோமோ, கறியை சமைக்கிறதுக்கு 20 ml யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாத்தையும் லேயர் பண்ணி சேர்க்கும் போது ஒரு 10 ml எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன். இந்த காம்பினேஷன்ல நம்ம சாப்பிடும் போது கேலரிஸ் ஆக்சுவலா நல்லா குறைஞ்சு இதை நீங்க வெயிட் லாஸ் டயட்ல கூட ரெகுலரா யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிரியாணியில என்ன அமௌண்ட்டை கம்மி பண்ணணுமா? ஆமான்னு நினைச்சீங்கன்னா ஆமா ஹெல்த் தான் போடுங்க, இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இல்ல டேஸ்ட் தான் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.